ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதே தெரியாத மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சிவாஜி சாண்டியாகோ காமிக்கான்லாம் பார்த்தீங்களா? அங்கே என்ன ஆச்சு? பார்த்தேன் 4 அப்டேட் விட்டாலும் சும்மா நச்சுன்னு விட்டானுங்க. அதுலேயும் ஒரு அப்டேட் வந்துச்சு பாரு, மொத்த சோசியல் மீடியாவோட புரட்டி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல் ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆர்டிஜி ரிட்டர்ன் பண்ணி அதுவும் டாக்டர் டூமா கொண்டு வராங்க. சும்மா மாசா இறக்கிருக்காங்க, வேற லெவலில் வரப்போகுது. அதை பற்றி பிறகு பேசலாம். டிசி என்னமோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்ற கதையை லோகோவை மாற்றிருக்கானாமே, அது என்ன கதை? ஆக்சுவலி இப்போதைக்கு அவங்கள்ட்ட அப்டேட் கிடையாது. ஆனால் சம்பிரதாயத்துக்கு இந்த காமிக்கான்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தானோ அப்படிங்கிறதுக்காக இதோ உங்களுக்காக படைக்கப்பட்ட புது டிசியோட லோகோ அப்படின்னு சொல்லிட்டு டிசி நடுவில் போட்டு 4 ஸ்டாரை ரவுண்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் புது டிசியோட லோகோவாம், அதாவது புது யூனிவர்ஸோட லோகோவாம். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்துக்கு அவங்களும் ஒரு காமிக் வச்சிருக்கிறதுனால காமிக்கான்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அவ்வளோதானா? டிசியை பற்றி பேசுறதுக்கு 10 செகண்ட் தானா? அதுக்கப்புறம் மார்வல் பக்கம் போயிடுவோமா? என்ன கேட்டால் அந்த 10 செகண்டுக்கு பேசியிருக்க வேணாம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி லோகோ விட்டாங்களோ நம்மளும் சம்பிரதாயத்துக்கு டிசியை டச் பண்ணிட்டு போவோம். சரி, மார்வல் ஏதோ வளைச்சு அப்டேட் விட்டா தலைவரே நீங்களே, அதெல்லாம் என்னன்னு வரிசையாக சொல்லுங்க. ஆக்சுவலி நிறைய அப்டேட் கிடைச்சிருக்குது. பட் அது எல்லாமே ஒரு 4-5 படங்களை சுற்றி தான் நடந்திருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தண்டர் போல்ஸ், மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், அப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், பிளேடு. அதை விட்டுட்டு அது அவங்களே பெருசாக கண்டுக்கல. பட் இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு அதையும் போட்டு வச்சாங்க. இந்த 4-5 படங்களை சுற்றி தான் அப்டேட்டே வந்திருக்குது. மெயினாக தண்டர் போல்ஸ்க்குலாம் ஜஸ்ட் அங்கே ப்ரொமோஷன் நடந்திருக்குது. நாங்கள் இந்த படத்தை எடுத்து வச்சுட்டோம், அந்த படம் ரெடியா இருக்கு, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் நடந்திருக்குது. அப்புறம் டூம்ஸ்டேவும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. பின் குறிப்பு ஃபேண்டாஸ்டிக் 4க்கு ஒரு சின்ன டீசரும் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனால் அது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகல, லீக் ஆயிருக்கு. பரவாயில்லையே, நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்ரெட் வார்ஸ் வரப்போகுது, ஜாலி தான். ஸோ யாரெல்லாம் சீக்ரெட் வார்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் படிச்சதில்லை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் ஃபுல் கதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவாஜி நீங்கள் வாங்க கதைக்கு. சீக்ரெட் வார்ஸில் அப்படி என்ன அதிசயமான விஷயங்கள் இருக்கு? என்ன அதிசயம் இருக்கா? இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, ஆனா நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்க கூட இல்லை, அப்படி ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிட்டாங்க. இந்த மார்வல் ஸ்டுடியோஸை கிக் ஆஃப் பண்ணது ஆர்டிஜே வாச்சா. ஸோ அவர் ஹீரோவா இருந்து இந்த மார்வல் ஸ்டுடியோஸை கிக் ஆஃப் பண்ணி ஒரு லேகசியை கொண்டு வந்தாரு. ஸோ இப்போ அதே ஆர்டிஜேவை திரும்பி டாக்டர் டூம், அதாவது வில்லனா கொண்டு வந்து இந்த மார்வல் லேகசியை அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டு சீக்ரெட் வார்ஸ்ல முடிச்சு வைக்க போறாங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு ரீபூட்டுக்கு போவோம். இது ஆரம்பிச்ச ஒரு கையாலேயே இந்த மார்வல் ஸ்டுடியோஸை, அதாவது இந்த லேகசியை முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிஜேவை திரும்பி கூட்டி அனுப்பிட்டாங்க. எப்படி கவிதை மாதிரி இருக்கா? கவிதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க கேஸ்டிங் தான் சரியில்லை. அதான் ஏற்கனவே ஆர்டிஜேவை அயன்மேனா பார்த்துட்டீங்கல்ல, அப்புறமா மறுபடியும் எதுக்கு விக்டர் வாண்டமா பார்க்கும்போது தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சொல்லக்கூடாதுங்கிற? இவங்க எல்லாம் தலைவரே அப்படின்னு கத்தணும்னு தான் திரும்ப ஆர்டிஜேவை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அவ்வளோ மாஸ்க் எல்லாம் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சும்மா விட்டுருவாங்களா என்ன? ஈவன் சொல்ல போனா அயன்மேனுக்கு கொடுத்ததை விட அதிகமான சம்பளம் கொடுத்து தான் திரும்பி கூட்டு வந்திருக்காங்களா வேற. ஸோ எப்படியும் போட்ட காசு எடுக்கணும் தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் திரும்ப ஆர்டிஜே டாக்டர் டூமா காசு பண்ணதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ அந்த விஷயம் சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்டிஜேவா அப்படியே அயன்மேன் டோனி ஸ்டார்க்ன்ற மாதிரி பார்த்துட்டு இத்தனை வருஷங்கள் கடந்துருச்சு, ஒரு சூப்பர் ஹீரோயிக் கேரக்டரை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த எம்சியூ அப்படியே முடிக்க போற டைம்ல பார்த்தோம்னா சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு வில்லனா இறக்குறாங்க அப்படின்றது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கான்னு சொல்லி கேட்டா என்ன பொறுத்தளவுல கண்டிப்பா இல்லை. மேபி உங்ககிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கலாம், அது என்னன்னு சொல்லு, அது எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நானுமே உங்க கூட சேர்த்து ஜாலியா இருக்கேன். இல்லைன்னு சொல்லி சொன்னா இது ஒரு டிபேட்டாவே எடுத்துட்டு போகலாம். நீ சொல்ற மாதிரி தான் டாக்டர் டூமை யாரா வேணா கேஸ்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆர்டிஜேவை எது கூட்டு வந்தாங்கன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி பிசினஸ் மோட்டிவ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இருக்கதா செய்யும். பட் ஆனால் அதை தாண்டி ஆர்டிஜே ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவன் கண்டிப்பா படத்துல கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் வரதா செய்யும். ஆனா ஈவன் தோ ஆர்டிஜேவை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு சாலிடான பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது. நான் அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைம் பீரியட். இப்போ இவங்கள்ட்ட இல்லாத ஒரே விஷயம் டைம் தான். அடுத்த 4 வருஷத்துல இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் லேகசியை மொத்தமா மூட்டை கட்டி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு மெயின் வில்லனா பவர்ஃபுல்லா இறக்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மார்வல் இருக்கிற நிலைமைக்கு இதை நல்லபடியா கொண்டு போய் முடிச்சா போதுன்ற லெவலுக்கு தான் எம்சியூ ஃபேன்ஸே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வெல் நோன் ஃபேஸ் ஒருத்தர் இதுக்கு தேவைப்படுறாரு, அதுவும் ஒரு பவர்ஃபுல் வில்லன் கேரக்டருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்ப மார்வல் ஸ்டுடியோஸ்ல வில்லன்னாலே உனக்கு மைண்டுக்கு முதல்ல நிக்கிறது தேனோஸ் தான். ஓகேவா? இப்ப தேனோஸை பில்டு பண்றதுக்கும் தேனோஸை டீஸ் பண்ணி கொண்டு இன்ஃபினிட்டி வரது சம்பவம் பண்றதுக்கும் அவங்களுக்கு டைமும் இருந்துச்சு, படங்களும் இருந்துச்சு. ஆனா இப்போ அடுத்த ஒரு 4 வருஷத்துல உங்களுக்கு படமும் இல்ல, டைமும்
ஞாபகமும் இல்ல. சோ அத காரணமா வச்சுதான் ஆர்டிஜே அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டரை இந்த ஒரு விக்டர் வான் டூம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது பாயிண்ட், வை ஆர்டிஜே. இப்போ நீங்க சொல்லலாம் ஆர்டிஜேவை யாரை வேணா கேஸ்ட் பண்ணிருக்கலாம், ஹென்ரி கேவலை கேஸ்ட் பண்ணிருக்கலாம், சிலியன் மர்ஃபி கேஸ்ட் பண்ணிருக்கலாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் வை ஆர்டிஜே அப்படின்னு இருக்கு இல்லையா, எதுக்காக அயன்மேன் நடிச்ச அதே நபரை திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான விடை அவங்க சொல்லி ஆகணும். சோ அப்படிப்பட்ட விடை வந்து MCU படங்கள்லயே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டாக்டர் செஞ்ச மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து எல்லா யூனிவர்ஸ்ல இருக்கிற டாக்டர் செஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம ஊர்ல உள்ள டாக்டர் செஞ்சு வந்து நல்லவர் தான், வல்லவர் தான், ஒழுங்கா தான் இருப்பாரு. ஆனா இதுவே அவர் இன்னொரு டாக்டர் செஞ்சு மீட் பண்ணுவார் இல்லையா, அவர் வந்து செம்ம வில்லனா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, இன்னும் சொல்ல போனா அவர் இன்னொரு மத்த டாக்டர் செஞ்சு கனவுலாம் போயிட்டு கொல்ற மாதிரி லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனா காமிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய வில்லன்ங்கிறத விட ஒரு கெட்டவரா காமிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த ஆர்டிஜே நடிச்ச அயன்மேன் கேரக்டர் வந்து நம்ம ஊர்ல நல்லவர் தான், ஈவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி உயிரே விட்டுருக்காரு. பட் இருந்தாலும் வேற ஒரு யூனிவர்ஸ்ல அவரே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் மூலியமா விக்டர் வான் டூமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா காமிக்கலாம். ஈவன் காமிக்ல கூட இதுக்கான அடித்தளங்கள் வந்து போடப்பட்டிருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாட் இஃப் ஸ்டோரி லைன்ல வந்து விக்டர் வான் டூமும் டோனி ஸ்டார்க்கும் ஒரே ரூம்மேட்டா இருப்பாங்க, அதாவது காலேஜ் படிக்கிற காலத்திலேயே. அதே ஸ்டோரி லைன்ல வந்து ரெண்டு பேரோட மைண்ட் வந்து ஸ்வாப் பண்ணப்பட்டுரும். இவர் இடத்துக்கு அவர் போயிடுவாரு, அவர் இடத்துக்கு இவர் போயிடுவாரு. சோ அந்த மாதிரி கதையெல்லாம் வந்து காமிக்ல வந்திருக்குது. சோ அதை அப்படியே வந்து ஸ்வாப் ஆயிட்டு அடாப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்றது மூலியமா டோனி ஸ்டார்க் தான் விக்டர் வான் டூமா மாறிட்டாரு அப்படின்னு கொண்டு வரலாம். இப்ப டோனி ஸ்டார்க்கு வந்து அயன்மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடமொழி தான். ஓகேவா, அதே மாதிரி டோனி ஸ்டார்க்குங்கிற அதே பேர்லயே விட விக்டர் வான் டூம் அப்படிங்கிற ஒரு அடமொழியை கொடுக்கலாம். எப்படி சொல்றேன்னா வந்து டோனி ஸ்டார்க் அப்படிங்கிறது வந்து அவரோட கேரக்டர் நேம். ஓகேவா, பட் அங்க அவர் வந்து அயன்மேனா மாறாம டாக்டர் டூமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி கூட சொல்லி டோனி ஸ்டாரோட கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். சோ அப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்னு ஷூரா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணா அது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு வில்லனை கொண்டு வந்து இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்த கேஸ்டா இருந்தா கூட ஒரு புது கேரக்டரா அவரை வந்து ரீபில்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஆரிஜின் ஸ்டோரியை வச்சு அவரை வில்லனா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸியா கன்வே பண்ணா அது ஆடியன்ஸோட இன்னுமே கனெக்ட் ஆகும், அந்த லேகசியும் மாறாம இருக்கும். சோ இவர் வேற அவர் வேறன்னு சொல்லி ஈஸியா பிரிச்சு பார்க்க முடியும். ஓகேவா, ஆனா அவரோட பேசிக் ஐடென்டிட்டி வந்து ஒரே ஐடென்டிட்டியா தான் இருக்கும். சோ என்னோட ஐடியா படி பார்த்தா இது வந்து செம்ம சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா செம்ம சூப்பரா சொதப்பல ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மிட் ரேஞ்சில் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நீ இப்ப சொன்ன ரெண்டு காரணத்தையும் என்னால முதல்ல ஏத்துக்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க வந்து நமக்கு டைமே கிடையாது. ஸோ அப்போ ஒரு பெரிய சூப்பர் வில்லனை இறக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கான டைம் இல்லை, அடித்தளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் பேசிக்கா ஒன்று தான் கேட்கறேன். அவெஞ்சர்ஸ் 2012 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி லோக்கியை எப்போ பார்த்தோம்? 2011 தார்ல பார்த்துருப்போம். கரெக்டா, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கேப் தான். ஆனா தார்லயுமே அவனை பெரிய லெவலில் பயங்கரமான வில்லனாலாம் காட்டியிருக்க மாட்டானுங்க. பட் நம்ம அவெஞ்சர்ஸ் படம் பார்க்கும்போது வந்து அப்படியே லோக்கியை ரசிக்காமலா இருந்தோம், இல்லை லோக்கி வந்து சூப்பரான வில்லன் நினைக்காமலா இருந்தோம். ரெண்டாவது, கண்டிப்பா தானஸ் மாதிரியே பில்டப் பண்ணி தான் ஒரு வில்லன் வரணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நீங்க ஒரு சூப்பர் வில்லனா ஒருத்தரை கேஸ்ட் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃபேமஸான ஆக்டரே உள்ள கொண்டு வாங்க, தாராளமாக கொண்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த ஆக்டர் ஆர்டிஜேவா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதை ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு புரிய வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அயன்மேனா கேஸ்ட் பண்ண இருந்தது யாரு? டாம் க்ரூஸ். கரெக்டா, டாம் க்ரூஸ் இது வரைக்கும் எவ்வளவு மிஷன் இம்பாசிபிள் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? நான் இதை பேசுறதுக்கு முன்னாடியே என்ன சுத்திக்கிற நண்பர்கள் இல்லாட்டிங்க உன்கிட்டயே கூட டாம் க்ரூஸோட பேரு அந்த மிஷன் இம்பாசிபிள்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பயலுக்குன்னு தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னாலே 2 விஷயம் ஃபேமஸ். ஒன்னு அந்த பிஜிஎம், ரெண்டாவது டாம் க்ரூஸ். டாம் க்ரூஸோட கேரக்டர் நேம் யாருக்குமே பெருசா பதிவே ஆகல. எனக்கு அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கிற நண்பர்கள் பெருசா யாருக்குமே பதிவே ஆகல. ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம டாம் க்ரூஸாவே பார்த்து பழகிட்டோம். அப்ப அவரை நீங்க திரும்ப அயன்மேனா கேஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க நமக்கு எப்படி இருந்திருக்கும்னா டாம் க்ரூஸ் தான் தெரிஞ்சிருப்பாரே தவிர்த்து டோனி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு பேர் பதிஞ்சிருக்காது. ஆனா ஆர்டிஜே என்ன பண்ணாருன்னா ஆர்டிஜே அப்படிங்கிற பேரை பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை டோனி ஸ்டார்க்கா எல்லாரும் மனசுலயும் பதிய வச்சுட்டாரு. அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. டாக்டர் டூலிட்டில் வந்துச்சு, எல்லாரும் பார்த்துட்டு டோனி ஸ்டார்க் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, டோனி ஸ்டார்க் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓப்பன் ஹைமர் வந்துச்சு, அதுல எல்லாரும் டோனி ஸ்டார்க் இந்த படத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? அப்ப டோனி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு உருவம் கொடுத்தது ஆர்டிஜே. அந்த ஆர்டிஜேவை நீங்க விக்டர் வான் டூம் அப்படின்ற ஒரு பெரிய வில்லனுக்கு ஒரு முகமா காட்டுறப்ப என் கண்ணுக்கு சத்தியமா அது விக்டர் வான் டூமா தெரியவே தெரியாது, டோனி ஸ்டார்க்கா தான் தெரியும். இது ஆர்டிஜேக்கு எதிரான ஒரு வாதமே கிடையாது. ஆர்டிஜேவை ரொம்ப அட்மையர் பண்ணதுனால நான் சொல்ல வர விஷயம். அண்ட் விக்டர் வான் டூம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய ஒரு வில்லன். அப்ப அவனை குரூவலா காட்டணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருதுன்னா அங்க ஆர்டிஜேவை அதே மாதிரி குரூவலா ஒரு சீன்ல காட்டினா நீங்க ஒத்துக்குவீங்களா? ரெண்டாவது, ஆர்டிஜேவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுக்கு ஒத்துக்குவார். ஏன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, நான் போய் எப்படி இந்த மாதிரி பண்றது அப்படின்ற விஷயத்த அவர் ஒத்துக்குவார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த விஷயங்களை வச்சு பார்க்கல இங்க பேசிக்கா
அடிபட போறது யாருன்னு பார்த்தோம்னா விக்டர் வாண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேரக்டர் தான். அந்த கேரக்டர் மொத்தமா போட்டு அழிக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானுங்க. கடைசியா பார்க்கும் பொழுது எதனால மார்வல் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, இன்னொரு வாட்டி நான் அயன் மேனை பார்த்துட மாட்டேனா, இன்னொரு வாட்டி நான் ஆர்டிஜே பார்த்துட மாட்டேனா, ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற பூரா பயிலும் சொன்ன ஒரு விஷயத்தினால பேசிக்கா இப்ப என்ன ஆச்சுன்னா, உனக்கு என்ன ஆர்டிஜேவை தானே பையன் பார்க்கணும், நான் ஏன் அவனை அயன் மேனை கூட்டணும், இந்த வேற கேரக்டர் கொடுக்குறேன் அதுல உட்காந்து பாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டானுங்க. பேசிக்கா உங்களோட ஆசைய மார்வல் பணமா மாத்துறான். அப்ப அவன் என்ன எடுத்தாலும் நீ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள உன்னை கொண்டு வரான். அதுவும் உன்னுடைய ஆசையை அப்படி மாத்தும் பொழுது எனக்கு எதை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையாவே எப்படி இந்த 27 படம் வந்துச்சு, இதுல வந்து மார்வலோட லெகசி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, இவ்வளவு பெரிய ஸ்டோரி லைன் ஒன்று இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இதை இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு ஃபிக்ஸேட்டடா ஒரு மைண்ட் செட் வச்சிருந்து அழகழகா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி கேரக்டர் கொடுத்து தனித்தனி ஆக்டர்ஸ் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால தான் இவ்வளவு பெருசா டெவலப் ஆச்சு. அப்ப நீங்க மறுபடியும் ரீகாஸ்ட் பண்ணி அவங்கள வச்சே திரும்ப காசு பார்க்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லெகசி அடுத்து ஃபாலோ ஆகாது. அப்ப இவ்வளவு பெருசா கட்டி கொட்ட அந்த பில்டிங்ல மேல வந்து நீங்க பெருசா ஒரு கொடிய படரவடணும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் வாரச நீங்க கன்றாவியா டிசைன் பண்ணி வச்சீங்கன்னா அது சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொன்னு சொல்ல போனா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மார்வல் படம் எதுவுமே சரியா போகல. காரணம் ரைட்டிங்ஸா இருக்கலாம், ஸ்கிரீன் பிளேவா இருக்கலாம், விஎஃப்எக்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிற நீ எனக்கு சீக்ரெட் வாரச மட்டும் கரெக்டா எடுத்து கொடுத்துருவியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயத்தில் ஆர்டிஜே நடிச்சா மட்டுமே பாத்திர முடியும் அப்படின்லாம் கிடையாது. அந்த கதை நல்லா இருக்கணும், ஸ்டோரி லைன் நல்லா இருக்கணும், அவரோட ஆட்டிடியூட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு டோனி ஸ்டார்க்க மறக்க வச்சு அங்க இருக்கிறது விக்டர் வாண்டோம் தான் அப்படின்னு வந்து என்ன நம்ப வைக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாதான் அங்க விக்டர் வாண்டோம் நிலைச்சு நிற்பாரு. விக்டர் வாண்டோம் நிலைச்சு நின்றாதான் டூம்ஸ்டேவா இருந்தாலும் சரி, சீக்ரெட் வார்ஸா இருந்தாலும் சரி ஓடும். இல்லைன்னு சொல்லி சொன்னா டோட்டல் சொதப்பல் தான். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆர்டிஜே ஆரம்பிச்சு வச்ச அந்த அயன்மேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆன அந்த எம்சியூ அப்படிங்கிற ஒரு லெகசியை திரும்ப நீ நினைக்க மாதிரி பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா ஆர்டிஜேவே முடிச்சு வச்சா உங்களுக்கு ஓகேவா? அப்படி இல்லைன்ற மாதிரி இருந்தா அந்த விக்டர் வாண்டோம்ங்கிற கேரக்டர் வேற ஒருத்தர் பண்ணாதான் நல்லா இருக்கு. இப்ப நம்ம சொல்றதுனால அவங்க மாத்த போறது இல்லை, ஆனாலுமே அது சரி கிடையாது அப்படிங்கறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீ சொல்றதுதான் கரெக்ட் தான். ஆனா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்ப எது கொடுத்தாலும் பாக்குற லெவல்ல ஆடியன்ஸும் இல்ல. அப்படி எது கொடுத்தாலும் பாக்குற லெவல்ல ஆடியன்ஸ் இருந்திருந்தான்னா தோர் 11 தண்டர் ஓடி இருக்கணும், ஷீகல்க்கு ஓடி இருக்கணும், ஹாக்கே சீரிஸ் ஓடி இருக்கணும், சீக்ரெட் இன்வேஷன் ஓடி இருக்கணும், அப்புறம் என்னது ஆண்ட்மேன் குவாண்டமேனியா ஓடி இருக்கணும். இந்த மாதிரி வந்த எல்லா படங்களும் ஓடி இருக்கணும். ஆனா இதுக்கு இடையிலயும் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஓடுனுச்சு, வால்யூம் 3 ஓடுனுச்சு. நீ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 பார்த்துட்டு அழுவாம இருக்கிற ஒருத்தன் என் கண்ணில் காட்டு பார்ப்போம். நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றது ஓகேன்னு ஒத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் கிளியரா இருக்கான். நீ ரைட்டிங்ல லைட்டா கூட சொதப்பு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ 100% கொடுத்துட்டு நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன், நான் அவனுக்கு படத்தை ஓட வச்சிடறேன் அப்படின்னு அவன் கிளியரா இருக்கான். எம்சியூல ரிலீஸ் ஆன எந்த படமா இருந்தாலும் சரி, அது நல்லா இல்லைன்னா ஃபிளாப் ஆயிருக்குது. ஜஸ்ட் பேருக்கு எம்சியூ அப்படிங்கறதுனால ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டுக்கு வந்து அமௌண்ட் எடுத்துருக்குமே தவிர எல்லா படமே 1 பில்லியன் 2 பில்லியன் அடிச்சிருக்காது. எதெல்லாம் பெருசா பேசப்பட்டுச்சோ, எதெல்லாம் பெருசா ரைட்டிங்ல இருந்துச்சோ, எந்தெந்த படங்கள்லாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்து எடுக்கப்பட்டுச்சோ அந்த படங்கள் மட்டும்தான் அந்த ரீச் வந்து அந்த மார்க் வந்து ரீச் பண்ணியிருக்குது. அப்படி பார்க்கும்போது ரூஷோ பிரதர்ஸ் கண்டிப்பா வந்து அந்த ரைட்டிங்கோடையும் அந்த ஸ்கிரீன் பிளே கிரிப்போடையும் அடுத்து வரப்போற அந்த 2 படங்களை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி எம்சியூ 4 படங்கள் எடுத்து 4மே தரமான படமா எடுத்து அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க புதுசா ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதணும் அப்படிங்கிற அவசியமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு 100% இருக்குது. அட் த சேம் டைம் நீ சொல்றீல டோனி ஸ்டார்க் தான் மைண்டுக்கு வருவார், டோனி ஸ்டார்க் தான் மைண்டுக்கு வருவார்னா உனக்கு டோனி ஸ்டார்க் மைண்டுக்கு வரணும்னே அவங்க இதை பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், காமிக்லேயே இது நடந்திருக்குது. டோனி ஸ்டார்க்கே விக்டர் வாண்டோமா மாறி இருக்காருன்னு. ஸோ அந்த சேம் ஸ்டோரி லைன்ல அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அது மேலும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வச்சுக்கேன், அது ஆர்டிஜே அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து தன்னோட திறமை மூலியமா பிரிச்சு காட்டிட்டாருன்னா அது இன்னும் வேற லெவலில் தான் இருக்கும். ஆஸ் ஆர்டிஜே ஃபேனா எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், ஒரு வில்லனை பில்டு பண்றதுக்கு 1 வருஷமே போதும் ஒரு நல்ல வில்லனை பில்டு பண்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். நீ வந்து அவெஞ்சர்ஸ் 1 அதுக்கு கணக்கெடுத்த இல்லையா? ஸோ நான் அதுக்கே வரேன். அவெஞ்சர்ஸ் 1ங்கிறது அந்த உலகத்துக்குள்ள ஒரு உலகத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை. இப்போ அப்படியே பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்டு கேம்லாம் வந்து காஸ்மிக் லெவல்ல ஒரு வில்லனை இறக்கி அந்த வில்லனை பேஸ் பண்ணப்பட்ட கதை. இப்போ அதே அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு வில்லனா இருக்கணும். ஸோ அந்த மல்டிவர்ஸ் லெவலில் இறக்கப்பட்ட வில்லன் தான்
தான் டாக்டர் டூம். இவனுக்கு அந்த லோக்கி மாதிரி சின்னதா ஒரு பில்டப் வந்து பத்தவே பத்தாது. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு உனக்கும் தெரியும். ஸோ அந்த பவர்ஃபுல்லான வில்லன் வந்து இதுக்கு தேவைப்படுறான். நம்ம இப்பயும் கொண்டாந்து நார்மலா ஒரே ஒரு உலகத்துல இவன் மட்டும் தான் பார்க்கான், இவன் தான் இந்த உலகத்தை ஆள போறான் அப்படின்னு காமிச்சோம்னா அதுக்கு மல்டிவர்ஸ் ஒரு இது பண்ணணும்னு அவசியம் இல்லையே. சீக்ரெட் வர்ஸ்க்கு பேரே அதுக்கு தேவையில்லையே. ஸோ அப்படிலாம் அந்த பேர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வில்லன் அவங்க இறக்கி ஆகணும். அது பவர்ஃபுல்லா இருக்கணும்னு தான் ஆர்டிஜேவை டாக்டர் டூமா இறக்கிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் நீ சொன்ன இல்லையா, நம்மளோட ஆசைகளை வந்து அவன் காசா மாத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ அது பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம ஆசைகளை அவன் காசா மாத்திக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அஃப்கோர்ஸ் அது அவனுக்கு தேவைப்படுது. இப்போ எந்த ஒரு படமும் எடுக்கிறவனுமே வந்து எனக்கு காசே வேணா, நான் சமூக சேவை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. எம்சியூலே வந்து நான் சமூக சேவை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஓகேவா? பார்க்குற நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருந்தா அதை பார்த்துட்டு நம்ம காசு கொடுக்குறோம், அந்த காசுக்கான என்டர்டைன்மெண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இதான் பேசிக்கா வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் உள்ள ஒரு டீலே. ஸோ அந்த டீலை வந்து அவன் கரெக்டாக பண்ணும் பட்சத்தில் தான் இவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து கட்டியிருக்கான். ஐ மீன் அந்த மார்வல் ஸ்டுடியோஸை வந்து உருவாக்கியிருக்கான். இன்னும் எனக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வேணும்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வுல்வரின் அண்ட் டெட்பூல் பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன போடுதுன்னு உனக்கே தெரியும். ஆனால் ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டெட்பூல் 1 and 2 லெவலுக்கு இதில் கண்டிப்பாக இருக்காது. ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டைம்லைன் கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கான அந்த என்ஜாயபிள் மூமெண்ட்டும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ தான். ஸோ அது வந்து இதெல்லாம் தாண்டி பூசி முழுகிற அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால ஆடியன்ஸ் இது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அந்த படத்தை வந்து செமையா ஓட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இது ரெண்டத்தையும் சேல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூஸ் தேவை. அது வந்து ஆர்டிஜேவால பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஆர்டிஜேக்கு வந்து அயன்மேன் அப்படிங்கிற ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அந்த அவெஞ்சர் அப்படிங்கிற ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அதே ஃபேஸ் வேல்யூ வச்சு ஈஸியாக அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியும். அந்த பிசினஸ் மைண்ட் செட்ல பார்த்தாலும் அது கரெக்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் நான் சொல்ற மாதிரி டோனி ஸ்டார்க்கே டூம்ஸ்டே மாறுறான் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி லைன் பார்த்தாலும் இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக அமையும் பட்சத்தில் இந்த எம்சியோட லேகசியை இவங்க கரெக்டாக பாசிட்டிவாக முடிப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு பல மடங்கு இருக்குது. ஸோ அது பாசிட்டிவாக முடியுதா நெகட்டிவாக முடியுதா அப்படிங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். லாஸ்ட்டாக நீ சொன்ன பாயிண்ட் என்னமோ உண்மைதான். அது பாசிட்டிவாக முடியுதா நெகட்டிவாக முடியுதா அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த படம் வந்தோன்னே இதை பற்றின ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக வைக்கிறோம். இந்த படம் நீ நினச்ச மாதிரி ஆர்டிஜேவை உள்ளே கொண்டு வந்ததுனால பாசிட்டிவான ஒரு வியூவில் போயிருக்கா, அல்லது நான் நினைக்கிற மாதிரி ஆர்டிஜேவே வந்தாலும் அவர் டோனி ஸ்டார்க்கை தான் பார்க்கப்படுவார், ஸோ அதனால இது ஒரு நெகட்டிவ் வியூக்குள்ளே போகுது அப்படின்றத படம் வந்தோன்னே கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கும் ஒரு டிஸ்கஷனை வைக்கிறோம். பட் எது எப்படியோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த கேம்னு ஒரு பெரிய சகாப்தத்தை இவங்க வந்து தமிழ் டப்பிங்கில் கொண்டு வரும்போது விஜய் சேதுபதி வச்சு நச்சுன்னு முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி என்னதான் டாக்டர் டூமாவே இருந்தாலும் அதுக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுக்க சொல்ல போறாங்க. சோழி முடிய போகுது. அதாவது கடைசி வரைக்கும் நல்ல வார்த்தையே பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிச்சு முடிச்சிருக்கீல ரைட்டரா. ஆனா கண்டிப்பா அந்த மனுஷன் வாங்கின அடிக்கு, ஐ மீன் அயன்மேனுக்கு டப்பிங் பண்ணி வாங்கின அடிக்கு இன்னொரு முறை அந்த பக்கெட்டே அவர் போக மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால அது நல்லபடியாக தான் வரும். சே பாரு, நான் இப்பவும் பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி ஆர்டிஜேக்கு டப்பிங் கொடுத்தவரே திரும்ப டப்பிங் பேச வச்சா அப்பயும் அவருக்கு உங்க கண்ணுக்கு டோனி ஸ்டார்க் தானே தெரிவார், விக்டர் வாண்டமா எப்படி தெரிவார்? அவர் பேச மாட்டாரு ப்ரோ, ஏன்னா அவங்கள டிஸ்னிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஆர்டிஜே பேசும்போது பழைய வாய்ஸ் இல்லைன்றனால பூரா அப்பளுக்கும் பிடிக்காம தான் போகுது. நான் தான் இதில் ஜெயிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆர்டிஜோட பழைய வாய்ஸ் வரலனாலும் வேற ஒரு வாய்ஸ் கொடுத்தா இது வேற கேரக்டர்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிக்க தான் போகுது. நான் சொன்னதான் நடக்கும். ஸோ 2026 ஜெயிக்க போகிறது யாருன்னு பார்த்துருக்கோம், நீயா நானான்னு. ஸோ இதோட இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுக்கலாம். 2 பேரோட கருத்தில் எந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்க டோனி சிவா, அண்ணா உங்க கேப்டன் அமெரிக்கா. மதங்களை கடந்து மனிதம் காப்போம். நன்றி.